குஜராத் காந்தி நகரில் ராஜு தெருவில் வந்து ஒரு 3வது ஸ்ட்ரீட். அங்கே கார்த்திக்ன்ற 20 வயசான ஒரு பையன் இருக்கான். வீட்டுக்கு ஒரே பையன். காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கான். அன்னைக்கு ஜூலை 11, 2026 காலையில் 11 மணி போல் சாப்பிட்டுலாம் முடிச்ச பின்னாடி அப்பா கிட்ட அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்ப்பா, வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டிலேருந்து வெளியே புறப்படுறான். அவங்க அப்பாவும் சரிப்பா போயிட்டு வான்னு சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் நார்மலாக கேஷுவலாக வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போய் பார்க்கும்போது வீட்டு முன்னாடி வாசலில் அவர் பையனுடைய செப்பல் அப்படியே இருக்குது. அதே மாதிரி அவங்க பையனுடைய வண்டியும் அங்கே தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு சந்தேகம் வருது. ஏன்னா தன் பையன் வண்டி எடுத்துகிட்டு போல, ஒருவேளை நடந்து போயிருக்கலான்னு பார்த்தா செப்பல் கூட போட்டு போல. அப்போ அவன் எங்கே போனான் அப்படின்னு உடனே தன் பையனுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. கால் பண்ணால் ஃபோனு ஆஃபில் இருக்குது. அவன் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி தான் ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் போட்டு போனான். அப்படி இருக்கும்போது ஃபோன் இப்படி ஆஃப் ஆகும் அப்படின்னு அவருக்கு பதட்டம் வருது. திரும்ப திரும்ப அவர் தொடர்ந்து தன் பையனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் கால் போகவே இல்லை. அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, தான் பையன் எந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னானோ அந்த ஃப்ரெண்டை இவருக்கும் நல்லாவே தெரியும். உடனே தான் பைக் எடுத்துகிட்டு நேராக அந்த ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் தான் பையன் அங்கேயும் போகல. உடனே அந்த பையனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி, இந்த மாதிரி அவனை தேடி தான் வந்தான், ஆனால் அவனுடைய செப்பல் பைக் எல்லாமே வீட்டில் தான் இருக்குது, அவன் எங்கே போகிறான்னு தெரியல. அதே மாதிரி ஃபோன் பண்ணாலும் ஃபோனு ஆஃபில் இருக்குது. உன்னுடைய ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி கேட்டுப்பாரு, எங்கே போயிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுன்னு அந்த பையனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த பையனும் உடனே தான் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி கேட்டு பார்க்குறான். ஆனால் எங்கேயுமே இந்த ஹர்த்திக் வந்து போகவே இல்லை. அதை கேட்ட உடனே ஹர்த்திக் அப்பாவுக்கும் பயம் அதிகமாகுது. உடனே தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி வந்தானான்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கத்தில் இருக்க தன்னுடைய தெரிஞ்சவங்க வீடு எல்லாத்துக்கும் அவரே போய் பார்க்குறாரு. ஆனால் எங்கே போனாலுமே அவர் பையன் கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறாரு, மதியம் 2 மணி போல் 11 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். ஆனால் எங்கே போனான்னு தெரியல. தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் போல், ஃபோனும் ஆஃபில் இருக்குது. பயம் அதிகமாகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மதியம் 2 மணிக்கெல்லாம் டேரெக்டாக போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பையனை காணாம் அப்படின்னு அவர் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஆனால் போலீஸ்காரங்க அதை ஏற்றுக்கல. ஏன்னா பையன் வந்து 11 மணிக்கு தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். வெளியே எங்கே சும்மா போயிருக்கலாம், திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான், வரலைன்னா நைட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப இவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இவரும் பதட்டத்தோட திரும்ப வீட்டுக்கு வராரு. ஆனால் வந்தவர் சும்மா இல்லை. தன்னுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கால் பண்ணி வர வச்சு எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதே மாதிரி அவங்களையும் தேட சொல்கிறாரு. அன்னைக்கு ஈவினிங் 6 மணி 7 மணி ஆகுது. ஆனால் அப்போ வரைக்கும் ஹர்த்திக் எங்கே போனால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எதுவும் தெரியல. சில நெருங்கிய சொந்தக்காரங்க ஹர்த்திக்குடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அங்கே கூடவே போகிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை இந்த தெருவில் ஏதாவது கேமரா இருக்கான்னு பார்க்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா அங்கே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அங்கே ஏதாவது வீட்டில் கேமரா இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஹர்த்திக் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு உண்டான 2 பக்கமும் லாஸ்ட்டில் இருக்க வீட்டிலலாம் கேமராலாம் இருக்குது. அவங்க செக்யூரிட்டிக்காண்டி வச்சுருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய பர்மிஷனோட. அப்படி பார்க்கும்போது காலையில் இந்த ஹர்த்திக் எப்போது வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனானோ அப்போலேருந்து 11 மணிலேருந்து ஈவினிங் இப்போது இவங்க தேடுற வரைக்குமே அந்த தெருவோட முனையை வந்து ஹர்த்திக் தாண்டவே கிடையாது. அதை அவங்க பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. காலையில் வீட்டிலேருந்து வெளியே போயிருக்கான், ஆனால் இந்த தெருவை தாண்டவே இல்லை. அதே மாதிரி அவனையும் காணா, ஃபோனும் ஆஃபில் இருக்குது. அப்போவே எங்கே போயிருப்பான், ஒருவேளை இந்த தெருக்குள்ளேயே வந்து அவன் எங்கேயாவது இருக்கணும், இல்லைனா இங்கே இருக்க யாருக்காவது அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த தெருக்குள்ளே ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இருக்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு, ஒரு வீடு விடாமல் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு கேட்குறது, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி தான் பார்த்தோன்னா இந்த ஹர்த்திக் வீடு பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்குது. அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது கதவு ஓப்பனில் இருக்குது. கதவை முதல்ல தட்டி பார்க்குறாங்க. பார்க்கும்போது உள்ளேருந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஃபோர்ஸாக திறந்து பார்க்கும்போது கதவு திறக்குது. இவங்களும் உள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு வீட்டையுமே விட்டுறக்கூடாது அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கம். ஏன்னா ஹர்த்திக் வந்து அந்த தெருவு தாண்டி போல் இங்கே இருக்க ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே தான் போயிருக்கா, ஏதோ ஆயிருக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு இருக்குது. டேரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது ஹாலில் யாருமே இல்லை. அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மெதுவாக பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பெட்ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்க காட்சியை பார்த்தவங்க ஷாக் ஆகுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கட்டில் மேலே பார்த்தோன்னா ஒரு பெரிய வெள்ளை சாக்கு இருக்குது. அந்த வீட்டில் யாரும் கிடையாது. ஆனால் சந்தேகப்படுற மாதிரி பெட்டு மேலே அந்த மாதிரி ஒரு சாக்கை யாரும் வைக்கவே மாட்டாங்க. அது எதுக்காண்டி பெட்டு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க பார்க்குறாங்க. சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சாக்கை திறந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஹர்த்திக்குடைய பிணம் இருக்குது. அவன் கழுத்து ஃபுல்லாக ரெட் கலர், சிவப்பு கலரில் ஃபுல்லாக கோடு மாதிரி இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது அவனை கழுத்து நிறச்சி தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு. பார்த்த உடனே அவங்களாம் ஆடி போகிறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கத்துற சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் இருக்க ஹர்த்திக்குடைய அம்மா 2 பேரும் பதறி போயிட்டு அந்த வீட்டுக்கே ஓடுறாங்க. அங்கே தன் பையனை அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்து அவங்களும் கதற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடுத்து பார்த்தோன்னா சில பேர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த வீட்டுக்கு போலீஸும் வர்றாங்க. கூடவே ஃபாரன்சிக் டீம், ஆம்புலன்ஸ் அது எல்லாமே கூடவே வருது.
ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக ஹர்த்திக்குடைய பாடியை மீட்டு அடாசி பண்ண மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய முதற்கட்ட என்கொயரியை ஆரம்பிக்கிறாங்க. ஹர்த்திக்குடைய வீடு பக்கத்தில் இருக்குது. அவன் இந்த வீட்டுக்கு எதுக்காண்டி வந்தான், அவனை இந்த வீட்டில் வச்சு யார் கொலை பண்ணது அப்படின்னு அவங்க என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு பக்கத்தில் ஆட்கள் கிட்ட என்கொயரி பண்ணும்போது சத்யா, வாசு அப்படின்ற ஒரு தம்பதி அந்த வீட்டில் இருக்காங்க தெரிய வருது. அவங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களுமே ஸ்கூல் போயிட்டுருக்காங்க அப்படின்னு கூட தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சத்யா எப்போயுமே வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க. அவங்க 3 பிள்ளைங்களும் ஸ்கூல் முடிச்சு டெய்லி சாயந்தரம் 5 மணி ஆனாலே வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து அந்த வீட்டில் சத்யாவும் இல்லை, அதே மாதிரி அந்த 3 பிள்ளைங்களும் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரல. இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் எல்லாருமே எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு எதுவும் தெரியல அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்க சில ஆட்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க ஆட்கள் தான் இந்த பையனை ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்க அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த விதமான ஒரு பகையும் கிடையாது. அதே மாதிரி இந்த வாசு, சத்யா இந்த தம்பதி பற்றி மேலும் என்கொயரி பண்ணும்போது அவங்க ரொம்ப அமைதியான ஒரு குடும்பம், ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ஒரு ஜாலியான குடும்பம் தான் அப்படின்னு தெரிய வருது. மற்ற எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க எதுக்காண்டி பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு இளைஞனை வீட்டுக்கு வர வச்சு கொலை பண்ணணும், இவன் எதுக்காண்டி முதல்ல அந்த வீட்டுக்கு போனான், என்ன பகை அப்படின்னு அவங்களுக்கு அவங்க முன்னாடி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காணாமல் போன அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே வாசு, சத்யா அவங்க 2 பேர்த்துடைய ஃபோன் நம்பரையும் கலெக்ட் பண்ணி பக்கத்து வீட்டில் கேட்டு வாங்கி அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது சத்யா, வாசு அவங்க 2 பேர்த்துடைய ஃபோன் நம்பரும் ஆஃபில் இருக்குது. அவங்க கடைசி எங்கே போனாங்க அப்படின்ற அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறாங்க. பார்க்கும்போது சத்யாவுடைய அப்பா வீடு இருக்குது. சுமார் 45 கிலோமீட்டர் தாண்டி வேறொரு சிட்டியில் அவங்க வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் அவங்க நம்பர் கடைசியாக ஆஃப் ஆகிருக்குன்னு தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக சத்யா அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் அங்கேயும் யாரும் இல்லை. ஆனால் சத்யாவுடைய அப்பா மட்டும் அங்கே இருக்கார். அவர்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி என்கொயரி பண்ணும்போது அவர் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு இங்கே வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது முழுக்க முழுக்க பொய்ன்னு போலீஸ்க்கு நல்லா தெரியுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, சத்யாவுடைய அப்பாவுடைய ஃபோனை வாங்கி அதை செக் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய இன்னொரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அந்த சொந்தக்காரங்க வீடு பக்கத்தில் இருக்க இன்னொரு கிராமத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. நெருங்கிய சொந்தக்காரங்க அவங்களுக்கு பலமுறை கால் பண்ணியிருக்காரு. ஒருவேளை சத்யா அந்த வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு அந்த ஃபோன் நம்பர் எந்த லொக்கேஷனில் காடுதோ அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அந்த அட்ரஸையும் கலெக்ட் பண்ணி டேரெக்டாக போலீஸ்காரங்க அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது சத்யா, அவங்க கணவர் வாசு, அதே மாதிரி 3 பிள்ளைங்க எல்லாருமே அந்த வீட்டில் இருக்காங்க. ஒரு சின்ன கிராமத்து வீட்டில் இருக்காங்க. போலீஸ் அவங்க 2 பேர்த்தையுமே, சத்யா, வாசு அவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ணுறாங்க. அந்த பிள்ளைங்களை அங்கேயே விட்டுறாங்க. சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு இவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ணி டேரெக்டாக ஸ்டேஷன் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அவங்கள என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பையனுடைய பாடி இருக்குது, ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி ஓடி ஒளிஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் தான் அந்த பையனை கொண்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் எதுக்காண்டி கொலை பண்ணீங்க, அந்த பையனுக்கும் உங்களுக்கும் என்ன பகை, நாங்கள் நார்மல் என்கொயரி பண்ணும்போது உங்கள் 2 குடும்பத்துக்கு இடையில் எந்தவித ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவி இளைஞனை நீங்கள் எதுக்காண்டி கொலை பண்ணீங்க, ஏன் கொலை பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க நடந்த உண்மை, ஏன்னா மறைக்க முடியாது எல்லா உண்மையுமே அவங்க ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது அந்த காரணத்தை கேட்கும்போது போலீஸ்காரங்களே நினைக்கிறாங்க அந்த பையனை கொலை பண்ணதில் தப்பே கிடையாது, அவனுக்கெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு முடிவு தான் ஏற்படணும் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை, அவனையெல்லாம் கொலை பண்ணது சரிதான் அப்படின்னு உங்களுக்கே தோணும். நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சத்யா அதே மாதிரி வாசு, சத்யாவோட வயசு 30, வாசுவோடைய வயசு 35. வாசு எலக்ட்ரிஷியனை வேலை பார்த்துட்ருக்காரு. டெய்லி காலையில் வேலைக்கு போனார்னா வீட்டுக்கு வரதுக்கு நைட் ஆயிரும். அதே மாதிரி அவங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க, ஒரு பையன் வந்திருக்கான். 3 பேருமே ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஒரு அழகான அன்பான குடும்பம். அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் தான் இந்த கொலை செய்யப்பட்ட ஹர்த்திக் வந்திருக்கான். வயசு 20. அவன் காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கான். அவனுக்கு இந்த 30 வயசான சத்யா மேலே ஒரு கண்ணு. அவங்க பார்க்கவும் அழகாக இருப்பாங்க. எப்படியாவது அந்த பொண்ணை அடையணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே ஒரு தவறான ஆசை உண்டாகுது. ஆனால் இந்த 2 பேர்த்துடைய வீட்டுக்கும் பின்பக்கம் பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக குப்பையாக கிடக்கு. நைட் ஆச்சுன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அதே மாதிரி 2 வீட்டுக்குமே பின்னாடி தான் பாத்ரூம் இருக்குது. காம்பவுண்ட் இருக்குது, தனித்தனியாக காம்பவுண்ட் இருக்குது. ஆனால் 2 பேர்த்துடைய வீட்டுடைய பாத்ரூமும் பின்பக்கமாக தான் இருக்குது. குளிக்க எல்லாமே வெளியே தான் பாத்ரூம் இருக்குது. அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹர்த்திக் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற ஆசையில் கடந்த மே மாதம் ஒரு நாள்
ஹர்த்திக்குடைய வீட்டில் இருக்க 2 பேரும் அம்மா அப்பா 2 பேருமே ஃபங்க்ஷன் இருக்குன்னு வெளியூர் வந்து போயிருக்காங்க. இப்போது அந்த வீட்டில் வந்து ஹர்த்திக் மட்டும் தான் தனியாக இருக்கான். நைட் நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஈவினிங் ஒரு 6 மணி போல் அந்த வீட்டுடைய பின்பக்கம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சத்யா வெளியே எப்போ குளிக்க வருவாங்க, எப்போ பாத்ரூம் போவாங்கன்னு அவங்களுக்காண்டி காத்துட்டே இருக்கான். அந்நேரம் பார்த்து ஃபுல்லாக இருட்டு இருக்குது. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு பின்னாடி லைட்டும் கிடையாது. இவன் அந்த தான் வீட்டு காமன் சுவரை ஏறி குதிச்சு பின்பக்கம் போனான்னா யாருக்கும் எதுவும் தெரியாது, யார் கண்ணுமே படமாட்டான். இவன் என்ன பண்ணுறான், சத்யா வீட்டு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பல நாட்கள் அவன் நோட் பண்ணியிருக்கான், சத்யா எப்போதுமே ஈவினிங் தான் குளிக்க வருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் அன்றைக்கும் காத்திருக்கான். நைட் ஒரு 7 மணி ஆகுது. சத்யா வழக்கம் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போதே, அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போதே தான் வீட்டில் பின்னாடி பாத்ரூம் வந்து குளிக்க போகிறாங்க. அப்போ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருக்க ஹர்த்திக் என்ன பண்ணுறான், இந்த சத்யாவுடைய வீட்டு பாத்ரூம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்பக்கம் போகிறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல் மேலே, ஒரு மதில் மேலே ஏறி அந்த ஜன்னல் வழியாக உள்ள சத்யா குளிக்கிறத பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் தான் ஃபோன் எடுத்து அவங்க உடம்புல ஆடை எதுவுமே இல்லாமல் குளிக்கிறத தான் ஃபோனில் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறான். அப்படி ரெக்கார்ட் பண்ண பிறகு அவன் திரும்ப தன் வீட்டுக்கு போயிடுறான். இந்த ஹர்த்திக்குடைய சுபாவம், அவனுடைய குணம் எப்படின்னா, அவனுக்கு எது வேணுமோ அது கிடச்சே ஆகணும், அதை எப்படியாவது அடைஞ்சு தருவான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவப்படுவான், யாரை பார்த்துமே பயப்பட மாட்டான், ரொம்ப திமிராக இருப்பான், ரொம்ப ஓவராக வந்து பேசுவான். அந்த மாதிரியான ஒரு சுபாவம். இப்போ அவன் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் சத்யாவுடைய நம்பருக்கு, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கன்ற போது நம்பர் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது, நம்பருக்கு டைரெக்டாக இந்த வீடியோ அனுப்புகிறான். அவங்க கணவர் வேலை கிளம்பி போன பிறகு, 3 பிள்ளைங்களும் ஸ்கூல் கிளம்பி போன பிறகு ரொம்ப தைரியமாக அந்த வீடியோ அனுப்பிவிட்டு அவங்க பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். அந்த வீடியோவை சத்யா பார்க்குறாங்க. பார்த்தவங்க மிரண்டு போகிறாங்க. உடனே அவங்க திரும்ப அவனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, ஹர்த்திக் கால் பண்ணுறாங்க. ரொம்ப பயத்தோடு வந்து பேசுகிறாங்க, அழுகுறாங்க. அப்போ ஹர்த்திக் ரொம்ப தைரியமாக, இந்த பாரு, உன்னோட வீடியோ வந்து என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறபடி என் ஆசைக்கு வந்து நீ இணங்கணும், நான் உங்க கூட ஒன்றா இருக்கணும். அதுக்கு நீ மறுத்தேன்னா, இல்லை உங்கள் கண்ணன்கிட்ட இதை பற்றி சொன்னேன்னா நான் இந்த வீடியோவை நெட்டில் விட்டுருவேன்னு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறான். சத்யா அதை கேட்டு மிரண்டு போகிறாங்க. அவங்களுக்கு தன் கணவன்கிட்ட ஆரம்பத்தில் சொல்ல தைரியம் இல்லை. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. வேறு வழி இல்லாமல் இவனுடைய ஆசைக்கு இணங்க, ஏன்னா விட்டா வீடியோ வந்து வெளியே போயிடும் அப்படின்னு அவங்க இவனுடைய ஆசைக்கு வந்து இணங்க வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறாங்க. இப்போது இந்த ஹர்த்திக் என்ன பண்ணுறான், அந்த வீட்டில் அவங்க கணவர் வேலைக்கு போன பிறகு, பசங்களும் ஸ்கூல் போன பிறகு ரொம்ப தைரியமாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சத்யாவை நாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். சத்யா எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, என்னை விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. ஆனால் இவன் ரொம்ப தைரியமாக, ரொம்ப திமிராக அவங்கள மிரட்டி அந்த வீட்டில் வச்சு அவங்கள நாசம் பண்ணுறான். ஆனால் அது ஒரு தடவையோட முடியல. அவன் அடிக்கடி அந்த மாதிரி சத்யாவை மிரட்டி அந்த வீட்டுக்கே போயிட்டு அவங்க கூட ஒன்றா உறவு வச்சுக்கிறான். மிரட்டி பாலியல் துன்பத்தில் பண்ணிகிட்டே இருக்கான். இப்படியே 2 மாதம் போகுது. மே, ஜூன் அப்படின்னு 2 மாதமாக அவங்கள பலமுறை நாசம் பண்ணிகிட்டே இருக்கான். அதை வெளியே சொல்ல முடியாமல் சத்யா திணறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கடந்த ஜூலை 6, 2026 அன்னைக்கு சத்யாவுக்கு திரும்ப ஹர்த்திக் கால் பண்ணுறான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அவங்க கணவர் வீட்டில் இருக்கார், அவர் வேலைக்கு போகல. அது தெரியாமல் ஹர்த்திக் கால் பண்ணுறான். இன்றைக்கி நான் உன் கூட உறவு வைக்கணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ கூட சத்யா வந்து அழுகுறாங்க, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்களும் தன் கணவனுக்கு தெரியாமல் ஓரமாக தான் போய் பேசுகிறாங்க. கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே சத்யாவுக்கு தெரியாமல் இந்த பாஸ் வந்து பார்த்துறாரு. தன் மனைவி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, இதுக்காண்டி ஃபோனில் அழுதுட்டுருக்கா அப்படின்னு அவருக்கு சந்தேகம். உடனே அவங்க காலை கட் பண்ண உடனே டேரெக்டாக அவங்கக்கிட்ட போயிட்டு, உனக்கு என்னாச்சு, யார் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா, இதுக்காண்டி அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பையும் ஓப்பனாக சொல்லலை, மறைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைக்கிறாங்க. ஆனால் வாசுக்கு ஏதோ சரியாக இல்லை அப்படின்னு படுது. உடனே அவங்க ஃபோனை பிடுங்கி யார்கிட்ட தன் மனைவி பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு அந்த நபரை பார்க்குறாரு. பார்க்கும்போது அதில் ஹர்த்திக்குடைய நம்பர் இருக்குது. ஹர்த்திக் நம்பரு இவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அதில் சேவ் ஆகி தான் இருக்குது. அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. எதுக்காண்டி பேசிகிட்டு இருக்கா, இதுக்காண்டி அழுதுட்டு இருக்கான்னு அவருக்கு சந்தேகம். உடனே தன் மனைவி அடித்து, எதுக்காண்டி அழுகிற, இதுக்காண்டி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தன் மனைவி அடித்து அவர் கேட்குறாரு. அவருக்கு ஆரம்பத்தில் சந்தேகம் தான் ஏற்படுது. ஆனால் அவர் அடித்து கேட்கும்போது சத்யப்போ வேறு வழி இல்லாமல் இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது அப்படின்னு தன் கணவன்கிட்ட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தன் வாட்ஸ்அப்பையும் ஓப்பன் பண்ணி அதில் அவன் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வீடியோ அனுப்பிவிட்டு மிரட்டினான் இல்லையா, அந்த வீடியோவையும் தன் கணவன்கிட்டே அவங்க காமிச்சு, இந்த மாதிரி அவன் வீடியோ அனுப்பிவிட்டு என்னை மிரட்டினாங்க, எனக்கு வேறு வழி தெரியலை, உங்ககிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை, கடந்த 2 மாதமாக அவன் என்னை நாசம் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, நான் சாகணும்னு கூட பல முறை நினச்சேன், ஆனால் நமக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள விட்டு என்னால் சாக முடியல, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, என்னை நீங்கள் தான் மன்னிக்கணும், என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க தன் கணவன் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்போ தான் தன் மனைவி அத்தனை நாளாக அனுபவித்த அந்த துயரம் வந்து அவருக்கு புரியுது. அவருக்கு கோவம் வருது. அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்னு கோவப்படுறாரு. ஆனால் கூட இந்த விஷயம் நாளைக்கு வெளியே போச்சுன்னா தன் மனைவி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, இப்போது 2 மாதமாக தன் மனைவி நாசம் பண்ணியிருக்கான், இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா தன் மனைவியுடைய மானம் போயிடும் அப்படின்னு அவர் பயப்படுறாரு.
அது மட்டும் இல்லாமல் ஹர்த்திக்குடைய அம்மா அப்பா 2 பேருமே இவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கூட திரும்ப அவங்ககிட்ட சொன்னால் கூட திரும்பவும் இந்த விஷயம் வெளியே போனாலும் போயிடும் அப்படின்னு அதுக்கும் பயப்படுறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன தான் பண்ணலான்னா அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஹர்த்திக் மட்டும் விடாமல் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான். அப்போ சத்யா என்ன பண்ணுறாங்க, இல்லை என் கணவர் வந்து வீட்டில் இருக்காரு, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட பிறகு ஹர்த்திக்கும் சும்மா இருக்கா. ஏன்னா அவங்க கணவர் வீட்டில் இருக்காருன்னா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கும் நல்லாவே தெரியும். அதனால் அவனும் ஃபோன் பண்ணாமல் அமைதியாக இருக்கான். அதுக்கு அடுத்த நாளும் வாசு வேலைக்கு போகல, அவர் வீட்டில் இருக்கார். என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹர்த்திக் மட்டும் விடாமல் தொடர்ந்து சத்யாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். உன் புருஷர் வீட்டில் இருக்காரா இல்லை வெளியே போயிட்டாரா அப்படின்னு தொடர்ந்து கால் பண்ணி கேட்டே இருக்கான். சத்யாவும் இல்லை அவர் வீட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வாசு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்காரு. தன் மனைவியை அந்த அளவுக்கு நாசமானவனை இனிமேலும் சும்மா விடக்கூடாது, விட்டோன்னா அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, இனிமேலும் அவனை இப்படி விட்டால் வந்து சும்மா இருக்க மாட்டான், அதனால் அவனை கொன்றுலாம், அவனை நாசமாக்க நான் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது, அவனுக்கு வாழ தகுதி கிடையாது, அவனை கொன்றுலான்னு தன் மனைவி கிட்ட அவர் சொல்கிறாரு. அதுக்கு சத்யாவும் சரி சொல்கிறாங்க. இப்போது கணவன் மனைவி அவங்க 2 பேரும் பக்காவாக பேசி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் படி சரியாக ஜூலை 10 அன்னைக்கு சத்யா என்ன பண்ணுறாங்க, நைட்டு போல் ஹர்த்திக் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு காலையில் என் பசங்கள்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க, கணவரும் வேலைக்கு போயிடுவார், அதுக்கடுத்து வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, அப்போ வேணால் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப ஜாலியாக வந்து பேசுகிற மாதிரி பேசி அவனை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹர்த்திக்கும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா அவங்கள கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்ட்டு. வழக்கம் போல் வெளியே அவங்க கணவர் வேலைக்கு போகிறாரா இல்லையான்னு இந்த ஹர்த்திக் வெளியே நின்று பார்த்துட்டே இருக்கான். காலையில் போல் இந்த ஹர்த்திக் தான் பசங்க 3 பேர்த்தையுமே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அவரும் காலையில் 9 மணி 10 நிமிஷத்துக்கெல்லாம் வேலை கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஹர்த்திக் என்ன பண்ணுறான், தன் வீட்டில் சாப்பிட்டுட்டு குளிச்செல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கான். காலையில் கரெக்டாக ஒரு 11 மணி போல் சத்யா ஹர்த்திக் கால் பண்ணி வீட்டுக்கு வெளியே யாரும் கிடையாது, இந்த நேரத்தில் நீ வந்தேன்னா யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, உடனே கிளம்பி நீ வீட்டுக்குள்ளே வந்துடு அப்படின்னு அவனுக்கே கால் பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹர்த்திக்கும் நான் இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு தப்பா கிட்ட சொல்லிட்டு அவன் உடனே கிளம்பி வெளியே போகிறான். செப்பல் கூட போடாமல் அவசரத்தில் யாராவது சுற்றி முற்றி இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு உடனே சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே போய் ஆகணும், யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடியே போயிடணும் அப்படின்றதுக்காண்டி டேரெக்டாக உடனே ஓடுறான். அந்த வீட்டுக்குள்ளே கதவெல்லாம் திறந்து வீட்டுக்குள்ளே போயிடுறான். வீட்டுக்குள்ளே போய் கதவெல்லாம் பூட்டிட்டு டேரெக்டாக பெட்ரூம்குள்ளே போகிறான். அங்கே போனால் இந்த சத்யா ரெடியாக இருக்காங்க. இவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்களும் சந்தேகம் எதுவுமே வராதபடி அவங்களும் அதுக்கெல்லாம் சம்மதிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கட்டிலில் அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யா இவனை கொலை பண்ணுற பிளானில் ஒரு பாகம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹர்த்திக்கை கட்டியில் தள்ளி விட்டு அவனை படுக்க வச்சு அவன் மேலே சாயிறாங்க. சாஞ்சுக்கிட்டே அவன் வேற எங்கேயும் வெளியே எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பார்த்துடக்கூடாது, நம்மளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் மேலே சாஞ்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எதுவுமே தெரியாமல், பிளான் தெரியாமல் ஹர்த்திக்கும் இவங்ககிட்ட ரொம்ப ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவங்க போட்ட பிளான் படி வெளியே போன வாசு என்ன பண்ணுறாரு, திரும்ப அவர் பைக்கை கொஞ்சம் தூரம் தாண்டி நிப்பாட்டிட்டு அவர் மட்டும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. கதவு திறந்து சத்தம் வராமல் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே பெட்ரூம்குள்ளே இந்த ஹர்த்திக் வந்து படுத்திருக்கான். மேலே தன் மனைவி படுத்திருக்காங்க. ஹர்த்திக் வெளியே யாரெங்கையும் பார்க்கல. அவனுடைய கவனம் மொத்தமும் இந்த பொண்ணு மேலே தான் இருக்குது. பெட்ரூம்குள்ளே போயிட்டு அவங்க 2 பேர்த்து முன்னாடியும் நிற்கிறாரு. அதை பார்த்த உடனே ஹர்த்திக் ஆடி போகிறான். ஆனால் அவன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா மேலே படுத்திருக்காங்க இல்லையா, அந்த சத்யா வந்து எந்திரிச்சிடுறாங்க. உடனே வாசு என்ன பண்ணுறாரு, ஹர்த்திக் மேலே தாவி அவனுடைய நெஞ்சு மேலேயே ஏறி உட்காந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் சத்யாவும் அவனுடைய கை 2த்தையுமே கெட்டியாக வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஹர்த்திக்கால் அப்போது ஆட முடியல, அசைய முடியல. ஆனால் கூட அங்கேருந்து திமிர ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளேயே வாஸ் என்ன பண்ணுறாரு, ஷால் அதே மாதிரி ஒயர் இருக்குல்ல, நார்மல் ஒயரு, அது 2த்தையுமே மாற்றி மாற்றி சுற்றி ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதை வச்சு ஹர்த்திக்குடைய கழுத்தில் போட்டு இரித்து நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹர்த்திக்கால் அப்போது மூச்சிட முடியல, அது மட்டும் இல்லாமல் கழுத்தும் நெறி போட்டுட்ருக்கு, கத்தக்கூட முடியல. ஆனால் வாசு கொஞ்சம் கூட ஈவரக்கமே காட்டலை. அவனை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு அதை வச்சு நெரிச்சு அவனை அதே ஸ்பாட்டில் வந்து கொலை பண்ணுறாரு. ஹர்த்திக் அங்கேவே இறந்து போகிறான். அப்படி அவனை கொலை பண்ண பிறகு வாசு என்ன பண்ணுறாரு, அவன் பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருக்கான். அந்த ஃபோன் எடுத்து கோவத்தில் வந்து தரையிலே கீழே போட்டு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த ஃபோனில் தான் தன் மனைவியை வீடியோ எடுத்தா இல்லையா, அதனால். அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹர்த்திக்குடைய பாடியை ஒரு வெள்ளை கலர் சாக்கு இருக்குது, அந்த சாக்குக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு பெட்டு மேலே அப்படியே போட்டுட்டு அவங்க தங்களுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை மட்டும் அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹர்த்திக்கை கொலை பண்ணுறது, ஊரை விட்டு ஓடுறது, அது 2 மட்டும் தான் அவங்களுடைய பிளானாக இருந்துச்சு. ஹர்த்திக்கை கொலை பண்ணணும், பாடி இந்த மாதிரிலாம் மறைக்கலாம், நம்ம தப்பிச்சலான்னு அவங்க பிளான் பண்ணவே இல்லை. எப்படி இருந்தாலும் மாட்டிப்போம், அதனால் ஊரை விட்டு ஓடிலாம் தான் பிளானே பண்ணாங்க. நேராக அவங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு 3 பிள்ளைங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு நேரடியாக சத்யாவுடைய அப்பா வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு
எப்படி இருந்தாலும் போலீஸ்காரங்க தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுவாங்க. அதனால் நம்ம இங்கேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறி போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வேற ஒரு கிராமத்தில் இருக்க தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு பதுங்குறாங்க. ஏன் இதுக்குன்னு காரணம் தெரியல. இப்போது அங்கே வீட்டு பதுங்கிட்டு யாருக்கும் எதுவும் தெரியாது, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே பார்த்தோம்னா போலீஸ்காரங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி நேரடியாக அந்த வீட்டுக்கே போயிட்டு இவங்க 2 பேத்தையுமே கைது பண்ணிடுறாங்க. இந்த உண்மையெல்லாம் வெளி வந்துருச்சு. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, போலீஸ்காரங்க அதுக்குண்டான ஆதாரம் வேணும் இல்லையா? கண்டிப்பாக ஹர்த்திக் அந்த மாதிரி தான் பண்ணா அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரம். ஸோ ஹர்த்திக்குடைய ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, என் மனைவியுடைய இந்த வீடியோ வந்து வேறு யாரும் பார்த்துடவே கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நான் அந்த ஃபோனை உடச்சி வர வழியில் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை கிட்ட போலீஸ்காரங்க அந்த ஃபோனை தேடுறாங்க. இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல. ஆனாலும் அதுக்குண்டான அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்றதுக்குண்டான ஆதாரம் வேணும் இல்லையா? ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக இந்த சத்யாவோட ஃபோன் இருக்கு இல்லையா, அதை வாங்கி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் அவங்க டெலீட் பண்ண வீடியோக்களில் சைபர் கிரைமில் கொடுத்து அந்த வீடியோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பார்க்கும்போது அதில் ஹர்த்திக் அவங்களுக்கு அந்த வீடியோவை பாத்ரூமில் குளித்த வீடியோவை அனுப்பி விட்ருக்கான். அது தெரியுது. அதில் வந்து ஆதாரம் எல்லாம் பதிவாயிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை அப்படின்றது தெரிய வருது. என்ன இருந்தாலும் என்னதான் அவன் இந்த மாதிரி தவறே பண்ணியிருந்தாலும் கூட இவங்க கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ணி டேரெக்டாக கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணுறாங்க. இவங்களை நீதிமன்ற காவலில் எடுத்து வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக இன்னொரு 3 நாளில் ஜூலை 18 அன்றைக்கி கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ண சொல்லியிருக்காங்க தகுந்த ஆதாரத்தோட. ஓகேங்களா? அன்றைக்கி தான் ஆஜர் பண்ண போகிறாங்க. ஓவராலாக இந்த கேஸ் வந்து படிக்கும்போதே எனக்கே இந்த ஹர்த்திக் மாதிரி ஆட்களை கொலை பண்ணதில் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு அப்பாவி பொண்ணை அவங்க வேறு வழி இல்லாமல் தான் தன் கணவனுக்கு தெரிஞ்சா இல்லை இந்த வீடியோ வந்து வெளியே போச்சுன்னா தான் மானம் போயிருமேனு தான். அவங்க மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பெண்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ காமிச்சு யாராவது மிரட்டும் போது தன் கணவனுக்கு தெரிஞ்சால் அதை தப்பாக எடுத்துப்பாரோ, அவர் நம்மளை விளக்கிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி வீடியோ வெளியே போச்சுன்னா தன்னுடைய மானம் போயிருமென்ற பயம் அதிகமாக இருக்கும். தான் கணவனை நம்புவாங்க, இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த பயம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கும். அதனால தான் வேறு வழி இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து அதுக்கு அடிபணிஞ்சு போகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த சத்யாவும் கூட வேறு வழியே இல்லாமல் தான் அவனுக்கு அடிபணிஞ்சு போயிருக்காங்க. ஆனால் அவன் விடாமல் 2 மாதமாக மாறி மாறி நாசம் பண்ணியிருக்கான். அவனுடைய அந்த இச்சைக்கு, அந்த கேடுகட்டத்தனத்துக்கு அவங்க கணவர் அவங்க மட்டும் கிடையாது, எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை தான் பண்ணுவார். இவனுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கணும் சொல்லப்போனால். அப்போனா தான் இன்னொருத்த வந்து அதை பண்ண பயப்படுவான். ஓகேங்களா? இந்த ஓவரால் கேஸையும் படிக்கும்போது ஸ்டடி பண்ணும்போது எனக்கே அதான் தோணுச்சு, இவனை கொலை பண்ணதில் தப்பே கிடையாது, அவர் செஞ்சது முழுக்க முழுக்க சரி அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த மாதிரி தோணிருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் போட்டுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி பெண்களை வந்து கொஞ்சம் பயப்படாமல் இருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் கணவன்கிட்டயோ இல்லைன்னா வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள், புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு அவங்க பயந்து போயிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவனுக்கு அடிபணிஞ்சு போகாதீங்க. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள இன்னும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் தைரியமாக இருங்க. ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.